ஜம்சம் எங்க மட்டும் தான் கிடைக்கும்? மக்கால தான். மதீனால ஜம்சம் கிடையாது. அங்கிருந்து வர்றதா இங்க உள்ள ஜம்சம். மக்காவில் ஜம்சம் யாரின் மூலமாக வந்தது? யாருடைய பாதத்தில் இருந்து? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஜம்சம் மறுமை வரை வற்றாமல் பூமியில் உதயமாகிக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஜம்சமில் நோய்க்கு நிவாரணை உண்டு. இந்த ஜம்சமில் வயிற்று பசிக்கு பசியை ஆற்றும். யார் எதை நினைத்து இந்த ஜம்சமை குடிக்கிறார்களோ அது அவர்களுக்கு நிறைவேறும். ஒரு எதை நினைத்து குடித்தாலும் சரி அது அவர்களுக்கு நிறைவேறும். நம்ம எதை நினைச்சுதான் குடிப்போம் ஜம்சம? எல்லாம் காசு வேணும் ஜம்சம் குடிப்போம், அல்லது நல்ல பொண்ணு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம வாலிபர்களா ஜம்சம் குடிப்பாங்க. இப்படி பல பேர் ஒவ்வொரு காரணத்துக்காக ஜம்சம் குடிப்பாங்க. ஆனா மார்க்க அறிஞர்கள், எமக்கு முன்னால் சென்ற முன்னோர்கள் ஜம்சமை குடித்ததற்கு காரணம் மறுமை வெற்றிக்காக. யா அல்லாஹ், இங்கு இந்த ஜம்சம் நீரை கொண்டு என்னுடைய தாகத்தை தணிக்கிறாய், நாளை மறுமையில் எனக்கு தாகத்தை ஏற்படுத்தி விடாது. அந்த நரக வேதனை இருக்கும் போது, ஒரு மைல் தூரத்திலே சொர்க்கம் நரகம் இழுத்து கொண்டு வரப்பட்டிருக்கும் போது, ஒரு மைல் தூரம் சூரியன் இருக்கும் போது நரகம் இழுத்து கொண்டு வரப்பட்டிருக்கும் போது, யா அல்லாஹ் என்ன செய்து விடாது? தாகத்தை ஏற்படுத்தி விடாது என்று ஜம்சமை குடிக்கும் போது துஆ செய்வார்கள். மறுமைக்காக அதிகமான பிரார்த்தனைகளை ஜம்சம் குடிப்பதற்கு முன்னால் கேட்க வேண்டும். அது எமக்கு அதை நிறைவேற்றி தரும். Download ShareChat.